ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு திருமலையோட தரிசன நிலவரங்கள் எப்படி இருக்கு, திருமலையோட ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நிலவரம், அது கூடவே ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, திருமலையோட கிளைமேட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். நேத்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிளைமேட் வந்து இன்னைக்கும் அப்படிதாங்க இருக்கு. ஸோ போறவங்க நாளைக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டு போறீங்கன்னா குடை எடுத்துட்டு போங்க. அது கூடவே குழந்தைகளை கூட்டிட்டு போகக்கூடியவங்க உங்களுக்கான ஜெக்கெட்டு, கேப் இந்த மாதிரி சேஃப்டியான திங்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சடனா நம்ம கிளைமேட் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மழை இருக்கு, அதுவும் ஈவினிங் டைம்ல நல்ல பனி மூட்டமும் இருக்கு. ஸோ கொஞ்சம் சில்லஸான கிளைமேட்டா தான் திருமலை வந்து இருக்கு. ஆனா நல்லா தாங்க இருக்கு. பட் போறவங்க இதுக்கான சேஃப்டியான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் எதுவும் அவைலபிள் இருக்கா, நாங்க இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நாங்க வந்து ரீச் ஆக போறோம், ஏதாவது டிக்கெட் அவைலபிள் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். திவ்ய தரிசன டிக்கெட் வந்து ஸ்ரீவாரிமெட்டு அலிப்பெரிமெட்டு ரெண்டுலயுமே வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஆயிட்டு அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நடைபாதை ஓப்பன்ல தான் இருக்கு. ஆனா வந்து நமக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடையாதுங்க. ஏன்னா 2 டிக்கெட்டுமே முடிஞ்சது. எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கரண்ட் ரன்னிங் வந்து 1400 டோக்கன்ஸ் வந்து இருக்கு. நாளைக்கு காலையில 4 மணிக்கான ஸ்லாட் வந்து இப்போ ரன்னிங்ல இருக்கு. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க ட்ரெயின்ல போறீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல ஒரு கவுண்டர் இருக்கு. பேக் சைட்ல வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இது 2 இடத்துலயும் கொடுப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா டோக்கன் வந்து முன்னாடியே தீந்துரும். ஸோ அதனால நீங்க அங்க இல்லைனாலும் இன்னொரு கவுண்டர் செக் பண்ணுங்க. ஒரு 1000 1400 டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அடுத்தது வந்து திருமலையில தரிசனத்துக்கான நேரத்தோட அப்டேட் பார்க்கலாம். டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய தரிசன அப்டேட்ல நேரடியா போகக்கூடிய தரிசனத்துக்கு 12 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் வந்து வெயிட்டிங்ல இருக்கு, வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட். அதே போல நாங்க வந்து இலவச தரிசன டிக்கெட்டோ திவ்ய தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போனா ஏர்லி மார்னிங் ஸ்லாட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு 1ல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். இதுவே மதியம் ஈவினிங் இந்த மாதிரி போனீங்கன்னா 3ல இருந்து 5 மணி நேரம் ஆவரேஜா எடுக்கும். முன்ன பின்ன டைமிங் வந்து உங்களுக்கு மாறலாம். 300 ரூபா தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் 300 ரூபா தர்ஷன், அதே மாதிரி என்ஆர்ஐ டிஃபென்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரியில போற எல்லாருக்குமே 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகும். சில டைம் வந்து உங்களுக்கு க்ரௌடா இருக்கு, மழையா இருக்கு அப்படின்னும் போது நம்ம வந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவரோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். மத்தியான டைம்ல நீங்க போறீங்கன்னா 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தர்ஷன் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல தரிசனம் ஸ்டாப் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு முன்ன பின்ன டைமிங் வந்து சேஞ்ச் ஆகலாம். சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் வந்து கிடைக்கும். ஆஃப்லைன்ல நம்ம எங்கேயுமே வாங்க முடியாது. ஸோ ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய டிக்கெட்டுக்கு தரிசனம் முடிச்சுட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா மேக்சிமமே 1 ஹவர் தான். ஒரு 1/2 ஹவர்ல இருந்து 45 மினிட்ஸ்க்குள்ள தர்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். 65 வயசு 65 வயசுக்கு மேல உள்ளவங்க இந்த கேட்டகரியில அலோவ் பண்றாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், நீங்க ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டடான இருக்கிறவங்க கூட உங்களோட சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்க இந்த தர்ஷன் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாசமுமே அடுத்த மாசத்துக்கான டிக்கெட்டை 20ஆம் தேதிக்கு மேல வந்து ஓபன் பண்ணுவாங்க. இப்போ மே மாசம் வரைக்கும் ஓபன் ஆகிருக்கு. அடுத்த மாசத்துக்கு இந்த மாசம் கடைசியில உங்களுக்கு ஓபன் வந்து ஆகும். அதே போல 500 ரூபா ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல தர்ஷன் போறவங்க இன்ஃபேன் தர்ஷன் எல்லாமே ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும். விஐபி தர்ஷன் பிரேக் தர்ஷன்ல போறவங்களுக்கு ஒரு 1/2 ஹவர்ல இருந்து ஒரு மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் தரிசனத்துக்கான அப்டேட்டா இருக்கு. ஸ்பெஷல் கேட்டகரியில போறீங்க, கை குழந்தைகள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எடுத்துட்டு போனா நம்ம 300 ரூபா தரிசன டிக்கெட் டைரக்டாவே போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி என்ஆர்ஐ டிஃபென்ஸ் கேட்டகரியில வர்றவங்களுக்கும் நேரடியாவே நம்ம போய் தர்ஷன் டிக்கெட் வாங்கலாம். ஸோ இதை பத்தின டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூட்டம் வந்து ஹெவியா இருக்கா, லைன்ல எல்லாம் அவுட் சைட்லாம் வெயிட் பண்றாங்களா அப்படி எல்லாம் கிடையாதுங்க. 76,000 பேர் தர்ஷன் பார்த்திருந்தாலுமே எல்லாரையுமே ரொம்ப ஃபாஸ்டா வந்து பார்க்க வைக்கிறாங்க. சம்மர் டைம்ல கூட்டம் அதிகமா வரும்ன்றது டிடிடி எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ அதனால உங்களுக்கு நேரடி தரிசனம் ஆகட்டும் இதெல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. 300 ரூபா தரிசனம், 500 ரூபா தரிசனம், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன், அங்க பிரச்சனம், இது எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் 300 ரூபா 500 ரூபா டிக்கெட்டோட கவுண்டிங் எல்லாம் ரொம்பவே குறைச்சிருக்காங்க. ஸோ நேரடியா போகக்கூடியவங்களுக்கும் டிக்கெட் வாங்கிட்டு போகக்கூடியவங்களுக்கும் தரிசனம் வந்து சீக்கிரம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வார இறுதி நாள் அப்படின்னாலுமே ஓரளவுக்கு கூட்டம் வந்து நார்மலா தான் அங்க இருக்கு.
பட் உங்களுக்கு ரூம்ஸ் எடுக்கிற இடங்கள்ல தான் கொஞ்சம் க்ரௌட் இருக்க மாதிரி இருக்கு. மழை டைம் அப்படின்றனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில சிரமங்கள் வந்து இருக்கும். லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ரூம்ஸ் புக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில டைம்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சிஆர் ஆஃபீஸ்ல மட்டும்தான் ரூம் புக் பண்ணணும். ஈவினிங் டைம் ஒரு 6 மணி 7 மணி மாதிரி ரீச் ஆகுறீங்க அப்படின்னாலும் சிஆர் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஃப்ரீ ஸ்டே மடங்கள் மூலமா நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். திருமலை கோவிலுக்கு பக்கத்திலேயே நம்ம வந்து தங்கக்கூடிய ஒரு மடத்தை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸோட வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கு. நீங்களும் தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்லயோ டெலிகிராம் மூலமா ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுதான் இன்னைக்கான அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் வீக் எல்லாம் க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலா இருக்க வாய்ப்பு இருக்கு. வார நாட்கள் நார்மலா இருக்குங்க. வீக்கெண்ட்ஸ் தான் கொஞ்சம் வந்து ரஷ் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட தர்ஷனம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டிக்கெட் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஆஃப்லைன்ல டிக்கெட் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பயன்படுமோ அந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.